காலச்சக்கரம். ஆனால் ஒன்று நியாயம், நீதி, நேர்மை, தர்மம் அப்படின்னா வளச்சுற்றாக சுற்றுவார்கள். இறைவனை போய் ஆலயத்தில் போய் நமது வலது கை இறைவனை தெரியும் மாதிரி நம்ம சுற்றி வந்தால் அதற்கு வளச்சுற்று என்ற அர்த்தம். நமக்கு நல்லது நினைக்க வேண்டும், நாம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், நாமும் நம் குலமும் நம் தலை துவங்க வேண்டும் என்றால் வளச்சுற்றாக இறைவனை வருவது இயற்கை. ஆனால் இடச்சுற்று ஒன்று உண்டு. நம்முடைய இடது கை இறைவனை பார்த்தது மாதிரி சிலையை பார்த்த மாதிரி நாம் சுற்றி வந்தால் அதற்கு இடச்சுற்று என்று அர்த்தம். அப்ப வளச்சுற்று என்பது நேர்மையானது, உண்மையானது. இடச்சுற்று என்பது நேர்மைக்கு எதிரானது. அப்ப இடச்சுற்று என்பது அது காலபுருஷ தத்துவம். இடச்சுற்று என்பது கலிபுருஷ தத்துவம். கலிபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மீனத்திலிருந்து சுற்றை தொடங்கி இடச்சுற்றாக சுற்றி தேசத்தில் முடிகின்றதுக்கு பேரு இடச்சுற்றுனா. இதுதான் ஜாம கிரகம். ஜாமக்கோள் ஏன் இடச்சுற்றாக சுற்றுகிறது என்றால் அது கலிபுருஷ தத்துவம். பிரச்சனையை கண்டறிவது. ஒருவருக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கண்டறிந்து அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு என்ன வழி அப்படின்னா இந்த ஜாமக்கோள் ஆர்வம் என்பது எங்கிருந்து எடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா ராகு காலத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ராகு காலம் விஷகாலம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதிலிருந்து எடுக்கப்பட்டது. வாராதிபதி நாளின் அதிபதி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கிரகம் ஆள்கிறது. சூரியன் அப்படின்னா அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆளும். இப்படி ஒவ்வொரு கிழமைகள் ஆளும் போது இந்த 7 கோள்களையும் 7 கிரகங்களும் தான் ஆளும் போது இந்த விஷகாலம் என்று சொல்லக்கூடிய ராகு பாம்பு தன்னுடைய ஆதிக்கத்தையும் தானும் ஆள வருகிறது. எனவே அவர்களுக்கும் அங்கு கொடுக்கப்பட்டது ராகு காலம். அப்ப ராகு காலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுக்கப்பட்டது. அப்ப நம்ம முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஜாமம் அப்படின்னா ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரம் எப்படி கண்டுபிடிச்சோம்? பூமி தன்னைத்தானே அப்படி சுத்தணும்னா 24 மணி நேரம். இந்த பூமி தன்னைத்தானே சுத்தும் போது ஒரு பக்கம் பகலாகவும் ஒரு பக்கம் இரவாக இருக்கிறது. ஒன்று இருட்டாகவும் ஒன்று வெளிச்சமாக இருக்கிறது. ஒன்று பிரகாசமாக இருக்கிறது, ஒன்று இருட்டாக இருக்கிறது. ஒன்று நன்றாக இருக்கிறது, ஒன்று நல்லா இல்லை. அப்ப பகல் என்றும் இரவு என்றும், அப்ப பகல் பொழுது இரவு பொழுது. பொழுது என்பதுதான் ஜாமம். அப்ப ஒரு நாளைக்கு பகல் பொழுதில் 8 ஜாமம், இரவு பொழுதில் 8 ஜாமம். அப்ப 8 ஜாமங்களாக பிரிச்சாங்க. அப்ப பிரிக்கும் போது ஒரு ராசி கட்டம் போட்டோம்னா அந்த ராசி கட்டத்துல மேசம் என்பது ராகு காலத்தில் மேசம் என்பது 4:30 to 6 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம். இப்ப எல்லாரும் ஒரு கட்டம் போட்டுக்காங்க. மேசத்திலே 4:30 to 6 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை உள்ள ஞாயிறுன்னு எழுதி அப்ப ராகு காலம். ரிஷபத்தை விட்டுருங்க, ரிஷபத்துக்கு இன்ட்டு போட்டுக்கோங்க. மிதுனத்தை வெளியில செவ்வாயின்னு எழுதி உள்ள 3 to 4:30 அப்படின்னு போட்டுக்கோங்க. ராகு காலம் செவ்வாய்க்கிழமைன்னு போட்டுக்கணும். மேல செவ்வாய் போட்டுருந்தா அது செவ்வாய்க்கிழமை. கடகத்தை வெளியில வியாழக்கிழமைன்னு போட்டு அங்க 1:30 to 3 அப்படின்னு போட்டு கன்னிக்கு வந்துருங்க. 12 to 1:30 வெளியே புதன் அப்படின்னு போட்டு துலாமுக்கு வெளியில வெள்ளிக்கிழமைன்னு போட்டுக்கோங்க. உள்ள 10:30 to 12 போட்டு தனுசுக்கு வந்துருங்க. தனுசுக்கு வந்த பிறகு
அங்க வெளிய சனின்னு போட்டுக்கோங்க, உள்ள 9 to 10 போட்டு. மகரத்துக்கு வாங்க, வெளிய திங்கள்னு போட்டுக்கோங்க, அங்க அங்க வந்து 7:30 to 9 போட்டு. இப்ப மேசத்துல ஞாயிற்றுக்கிழமை, மிதுனத்துல செவ்வாய், கடகத்துல குரு, கன்னியில புதன், துலாம்ல சுக்கிரன் வெள்ளி, தனுசுல சனி, மகரத்துல சந்திரன் திங்கள், மீனத்துல பாம்பு ராகு. இப்ப ஜாம கிரகத்தை எப்படி அமைச்சிருக்கான்னு பாருங்க. ராகு காலத்துல எடுத்திருக்காங்க. கதிர் என்ற சூரியனும், சேரி என்ற செவ்வாயும், பொன்னன் என்ற குரு பகவானும், மால் என்ற புதனும், புகர் என்ற சுக்கிரனும், மந்தன் என்ற சனியும், மதி என்ற சந்திரனும், பாம்பு என்ற ராகும், இப்படி வலச்சுற்றாக எடுத்து அதை கலியுகத்தில் என்பதனால பிரச்சனைக்கு கண்டுபிடிப்பதனாலே இப்போ இன்னொரு கட்டம் போட்டுக்கோங்க. இந்த கட்டத்துல மீனம்ங்கிறது 1வது ஜாமம். இந்த 12 கட்டத்துல மீனத்தை 1வது ஜாமம் போட்டுக்க, அதுல 6 to 7:30 அப்படின்னு போட்டுக்க. அடுத்து கும்பத்தை வந்து இன்ட்டு போட்டுக்காங்க. அடுத்து மகரத்தை 2வது ஜாமம் அப்படின்னு எழுதிட்டு உள்ள 7:30 to 9 போட்டுக்காங்க. அடுத்து தனுசுல 3வது ஜாமம் அப்படின்னு போட்டு 9 to 10:30. அடுத்து துலாம்ல வந்து 4வது ஜாமம் 10:30 to 12. கன்னி 5வது ஜாமம் 12 to 1:30. அடுத்து கடகத்தை 6வது ஜாமம் 1:30 to 3. மிதுனத்தை 7வது ஜாமம் 3 to 4:30. அடுத்து மேசத்தை 8வது ஜாமம் 4:30 to 6. அப்ப ரிஷபமும் இல்ல, சிம்மமும் இல்ல, விருச்சகமும் இல்ல, கும்பமும் அடைபட்டு போச்சு. அப்ப 8 ஜாமங்கள் உதயம் ஆயிடுச்சு. இப்ப 8 ஜாமங்கள் தான் காலை பகல் பொழுதில் 8 ஜாமங்கள், இரவு பொழுதில் 8 ஜாமம். இப்ப நம்ம ஜாமக்கோள் அன்றைய கிழமை நாதர்கள் காலையில் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் அன்றைய கிழமை நாதர் முதல் ஜாமத்தில் உதயமாவார். முதல் ஜாமத்தில் இன்றைய கிழமை நாதர் உதயமாகும் போது அடுத்தடுத்த ஜாம கிரகங்கள் எல்லாம் அதே நேரத்தில் உதயமாகிக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு கான்செப்ட். அடுத்த ஒரு கான்செப்ட், இப்ப நம்மகிட்ட எப்ப பார்க்க வர்றாங்களோ அந்த நேரத்தில் எத்தனாவது ஜாமம் அப்படின்னு பார்க்கணும். உதாரணமாக இப்ப மணி வந்து மணி எத்தனை ஆகுது? 11 மணி 25 நிமிஷம் ஆகுது. இப்ப 11 மணி 25 நிமிஷம் இருக்கிறது எந்த ஜாமம் அப்படின்னா 10:30 to 12, 4வது ஜாமம். இப்ப 4வது ஜாமத்தில் இன்றைய கிழமைநாதர் உதயமாவார். நம்ம ஜாம கிரக வரிசை முத ஜாம கிரக வரிசையில முதல் வரிசையில் 1ல இருக்கிறது சூரியன். சூரியனுக்கு அடுத்து செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து குரு, குருவுக்கு அடுத்து புதன், புதனுக்கு அடுத்து சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்து சனி, சனிக்கு அடுத்து சந்திரன், சந்திரனுக்கு அடுத்து பாம்பு. 8 ஜாமக்கோள்கள் வரிசை, 8 ஜாமக்கோள்கள் வரிசை கிழமையின் அடிப்படையில் அல்ல. கதிர், சேய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு. இந்த
ஜாம கிரகங்கள் இதன் வரிசையில் தான் நீங்க பார்க்க வரும்போது, இப்ப உதாரணமாக இப்ப 4வது ஜாமம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த 4வது ஜாமத்தில் வெளிக்கட்டத்தில், ஏன்னா வெளிக்கட்டத்தில் இருப்பதுதான் ஜாமக்கோள், உள்கட்டத்தில் இருப்பது கோச்சார கிரகம். உள்ளே இருக்கிறது கிரகம். கட்டத்துக்குள் இருந்தால் அது சட்டத்துக்குள் கட்டுப்படும், அது கிரகமாக பாலிக்கும். வெளியே இருப்பது கோளாகவே இருந்து செயல்படும். அப்ப வெளியே இருப்பது ஜாமக்கோள், உள்ளே இருப்பது கிரகங்கள். அப்ப இப்ப எந்த ஜாமம் ஓடிட்டு இருக்கோ அந்த ஜாமத்தில் அன்றைய கிழமைநாதர் இன்னைக்கு இப்போ 4வது ஜாமம்ங்கிறதுனால இன்றைய சனிக்கிழமை, சனிங்கிறது வெளிக்கட்டத்துல சனின்னு போட்டுக்கணும். அடுத்து 4வது ஜாமத்தை நாம் இப்போ 1வது ஜாமமா மனசுல வச்சுக்கிட்டு, சனிக்கடுத்து யார் வருவா அப்படின்னா சந்திரன், கன்னியில் சந்திரன். அப்ப கன்னியில் சந்திரன்னா 3வது, அடுத்து கடகத்தில் பாம்பு, மிதுனத்தில் சூரியன், மேசத்தில் செவ்வாய், மீனத்தில் குரு, அடுத்து மகரத்தில் புதன், தனுசில் சுக்கிரன். இப்படி ஜாம கிரகங்களை நாம் நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஜாம கிரகங்களை வைத்து பலன் சொல்லலாம். ஜாம கிரகங்களை வைத்து பலன் சொல்லலாம். எப்படி? ஒரு பலன் சொல்வதற்கு ஜாம கிரகங்களில் எந்த கிரகம் உச்சமாக இருக்கிறதோ, எந்த கிரகம் நீசமாக இருக்கிறதோ, எந்த கிரகம் ஆட்சி இருக்கிறதோ, அது சம்பந்தமான கேள்வியைத்தான் இவர்கள் கேட்க வருவார்கள். இப்ப பார்த்தோம்னா எந்த கிரகம் உச்சமாக இருக்கு அப்படின்னா சனி பகவான் உச்சமாக இருக்கிறார். இப்ப பாருங்க, சனி பகவான் உச்சமா இருக்கிறதுனால சனிக்கு நேர மேல யார் இருப்பா? செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறார். அப்ப செவ்வாய் ஆட்சியில் இருப்பார். செவ்வாய்க்கு அடுத்து குரு எப்படி இருப்பாருன்னு பாருங்க, ஆட்சியில் இருப்பார். புதன், அடுத்து சுக்கிரன். அப்ப சனிக்கு அடுத்து சந்திரன், சந்திரன் பாம்பு. இப்ப எந்தெந்த கிரகங்கள் ஆட்சியில் இருக்கு அப்படின்னா செவ்வாயும் குருவும் சனி உச்சத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒருவர் நம்மிடம் வந்து கேள்வி கேட்பார்களேயானால், ஜாமக்கோளில் ஜாம கிரகத்தில் ஜாம கிரகம் பலன் கொடுக்கும். நீங்க நல்லா எழுதிக்கணும். ஜாம கிரகம் பலன் கொடுக்கும். உள்வட்டத்தில் இருக்கிற கோச்சார, உள்வட்டத்தில் இருக்கிற கோச்சார கிரகம் வந்து பலனை சப்போர்ட் பண்ணும். ஜாமக்கோள் வந்து பலனை நமக்கு கொடுக்குது. உள்ள இருக்கிற கிரகமானது இந்த ஜாம கிரகத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அல்லது சப்போர்ட் பண்ணாது. ரெண்டுக்கும் உள்ள தொடர்புகள். உள்ளே உச்சமாக இருந்து வெளியில் உச்சமாக இருந்தால் சூப்பர். வெளியில் உச்சமாக இருந்து உலகின் உள்ளே வந்து நீசமாக இருந்தால் வேறு என்பது உள்கட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகம். வெளிக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாமக்கோள் என்பது மரம் அல்லது கிளை. அப்ப வேறு நன்றாக இருக்கிறதா, மரம் நன்றாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப ஜாம கிரகத்தை வைத்து நாம் பலன் எடுக்கலாம். இது முதல் ஸ்டெப். இரண்டாவது, ஜாமக்கோள் என்னென்ன டூல்ஸ கையில வச்சிருக்கு. முதல் ஜாம கிரகத்தை பார்க்கணும். இந்த ஜாமக்கோள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து இரண்டாவது, உதயம், ஆருடம், கவிப்பு. உதயம், ஆருடம், கவிப்பு. ஆருடம் என்பது அதீத சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதா. இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நாம் ஜாமக்கோள் ஆருடத்திலே சிறந்து வர வேண்டுமானால் நம்முடைய குருநாதரை வணங்க வேண்டும். இந்த ஜாமக்கோளை கண்டுபிடித்த சைன முனிகள், அதாவது
உபேந்திர ஆச்சாரியார் அவர்களுடைய பாதத்தை பணிய வேண்டும். அவர்கள் ஆதிசக்தியை நினைத்து 8 ஜாம கோலுக்கும் 8 தேவதைகளை நியமித்திருக்கிறார்கள். அந்த 8 தேவதைகளை கண்டு வச்சிருக்காங்க. சூரியன் என்றால் மாகேந்திரி, அவர்களை நாம் வணங்க வேண்டும். சூரியன் என்றால் மாகேந்திரியே நம. செவ்வாய் என்றால் மகாலட்சுமியே நம. குரு என்றால் கௌமாரியே நம. புதன் என்றால் வாராகியே நம. சுக்கிரன் என்றால் பிராமியே நம. சனி பகவான் என்றால் சாமுண்டீஸ்வரியே நம. சந்திரன் என்றால் வைஷ்ணவியே நம. பாம்பு என்றால் மகேஸ்வரியே நம. அப்ப இந்த ஜாம தேவதைகளை 8 தேவதைகளையும் நாம் நினைந்து அவர்களை வணங்கிட்டு தான் உள்ள போகும். அப்படி உள்ள போகும்போது ஆருடம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆருடம் என்பது மந்திர சக்தி வாய்ந்தது. ஆருடம் என்பது ஒரு கேள்வியை பிரித்து சொல்லக்கூடிய கேள்வியின் குறிகாட்டி ஆருடம். அடுத்து உதயம் இருக்கு. உதயம் என்பது நிகழ்கால பிரச்சனை அல்லது கேள்வியாளர் அல்லது கேள்வியின் தன்மை. உதயம் என்பது நிகழ்கால பிரச்சனை. கவிப்பு என்பது கேள்வியின், அதாவது ஒரு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்வியினுடைய பின் விளைவை சொல்வதுதான் கவிப்பு. அப்படி சுருக்கமா சொன்னா அப்படி இல்லை என்றால் ஒரு சம்பவத்தை, ஒரு கேள்வியை அல்லது ஒரு பிரச்சனையை மூடி வைத்துள்ளது அல்லது மறைத்து வைத்திருக்கிறது, சேதப்படுத்தியுள்ளது அல்லது ஒரு பிரச்சனையை அது வைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அல்லது சேதாரத்தை நம்ம சொல்றோம், அது கவிப்பு. பின் விளைவை சொல்லுகிறது. ஆருடம் என்பது அதனுடைய குறிகாட்டி அல்லது ஒரு விளக்கம், கேள்வியினுடைய விளக்கம் அப்படின்னு சொல்றோம். அதான் உதயம், ஆருடம், கவிப்பு. இப்ப உதயம் என்பது 1 மணி நேரத்துக்கு ஒரு ராசியில் உதயமாய்க்கொண்டே இருக்கும். அது எப்படி உதயமாகிறது அப்படி என்றால், இன்றைய காலையில் சூரியன், அதாவது காலையில் சூரியன் எந்த ராசியில் உள்ளது என்று நாம் எப்படி முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சூரியன் இப்ப என்ன மாசமோ அன்றைய தமிழ் தேதியில், இப்ப உதாரணமா இன்னைக்கு ஆடி மாசம் 17ஆம் தேதி. ஆடி மாசம்னா மேசம் சித்திரை, வைகாசி ரிஷபம், மிதுனம் ஆனி, கடகம் ஆடி மாதம். இப்ப கடக ராசியில் சூரியன் காலையில் உதயமாய் கொண்டிருக்கிறார். அந்த உதயத்திலிருந்துதான் இந்த உதயம் என்ற லக்கணம் தோன்றுகிறது. உதய லக்கணம் அங்கிருந்து தோன்றும். இப்ப 17 டிகிரியில் அன்றைய கிழமையின் அடிப்படையில் 17 டிகிரியில் காலையில் சூரிய உதயமாகும் போது இருக்கார். இப்ப நீங்க 6 மணின்னு சூரிய உதயத்தை வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது உங்க ஊருக்கு 6:10 இருந்தாலும் சூரியனை வைத்துக் கொண்டாலும், எந்த நிமிஷத்தில் சூரியன் உதயமாகிறாரோ அந்த உதயத்தில் இருந்து 1 டிகிரி நகர்றதுக்கு 2 நிமிஷத்தை எடுத்துக்கிறார். அப்ப 30 டிகிரி நகர்றதுக்கு 1 மணி நேரத்தை எடுத்துக்கிறார். அப்ப இன்னைக்கு காலையில 6 மணிக்கே வச்சுருக்கோம். 6 மணிக்கு 17 டிகிரியில் உதயமாயிட்டு இருக்காரு. அப்ப 17 டிகிரின்னா 30 டிகிரி அந்த ராசி, கடக ராசி 30 டிகிரி, 17 டிகிரி போயிடுச்சுன்னா 13 டிகிரி மிச்சம். அப்ப 17 டிகிரியை 2ஆல பெருக்கணும்னா 26 நிமிஷம். காலையில் 6 மணியிலிருந்து 26 நிமிஷம் வரைக்கும், 6:26 நிமிஷம் வரைக்கும், அல்லது சூரியன் எத்தனை மணிக்கு உதயமாகிறாரோ அதிலிருந்து கூட்டிக்கணும். அது வரைக்கும் கடகத்தில் உதயம் இருப்பார். இப்படி அதுக்கு 1 மணி நேரம். அப்ப 6:26 வரைக்கும் கடகம், 7:26 வரைக்கும் சிம்மம், அப்ப 8:26 வரைக்கும் கன்னி, 9:26 வரைக்கும் துலாம், 10:26 வரைக்கும் விருச்சகம், 11:26 வரைக்கும் தனுசு. அப்ப 11:26 வரைக்கும் தனுசு அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம இப்ப பேச ஆரம்பிச்சது கடக உதயத்தில் பேசுகிறோம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப கடக உதயம் அப்படிங்கிறது ஈஸியாக நாம் கண்டுபிடித்து விட வேண்டும். உதயத்தை கண்டுபிடிச்சோம். உதயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது எந்த மாசம் இருக்கோ, எந்த டிகிரியில் இருக்கோ அதை வச்சு நம்ம போட்டுட்டோம். இப்ப உதயத்தை
கண்டுபிடிச்சிட்டோம். தனுசு உதயம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 11:26 வரைக்கும் அது அங்க இருக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப 11:26 முடிஞ்சிருச்சுன்னா 12:26 வரைக்கும் மகரத்துக்கு போயிருதுன்னு அர்த்தம். சரி, இப்ப உதயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஆருடம். ஆருடத்தை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இந்த ஜாமக்கோள் ஆருடத்தை தமிழகத்திலே பரப்பி அவர்தான் வைத்தியநாத ஐயர், திருச்சி ஜோதிடக்கடல் வைத்தியநாதன் ஐயா. அவர்தான் ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் ஆருடம் 5 நிமிடமாக நகர்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் 5 நிமிஷம் அப்படின்னு நமக்கு நகர்ந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறார். அப்ப இப்ப நிமிடத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி மணியை மட்டும் எடுத்துக்கிட்டு உதயத்தை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி நிமிடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பார்க்கும்போது 11:20க்கு நம்ம பேச ஆரம்பிச்சோம். 11:20க்கு பேச ஆரம்பிச்சோம்னா 20 நிமிஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு 20 நிமிஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த 20 நிமிஷத்தை 5 பல்லாங்குனி போட்டது மாதிரி மேசத்துல 5, ரிஷபத்துக்கு 5, மிதுனத்துக்கு 5, கடகத்துக்கு 5, 20 நிமிஷம். இந்த மாதிரி 20 அப்படின்னு வந்துட்டால் அடுத்து 0 டிகிரி முடிஞ்சிருச்சுனால் கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு ஆருடம் வந்துவிடும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப நம்ம பேச ஆரம்பிச்ச உடனே சிம்ம ஆருடம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப சிம்ம ஆருடம் பாருங்க. சிம்ம ஆருடம் வந்த உடனே ஒரு ஆருடம் என்பது ஒரு ராசிக்குள்ள போகும்போது இப்ப 20 நிமிஷம் 0 டிகிரியில் அங்க ஆருடம் சிம்மத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப 21 நிமிஷம் அப்படின்னா 1 நிமிஷத்தில் சிம்மத்துக்குள்ள போயிருக்காருன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப ஆருடம் 1 நிமிஷம் ஒரு ராசியில் உள்ள போய் 1 நிமிஷம் அப்படி உள்ள போனாருன்னா 6 டிகிரியை கடப்பார். 6 டிகிரியை கடப்பார். இப்ப இது 20 நிமிஷம்ங்கிறதுனால 0 டிகிரியில் ஆருடம் உள்ளார் அப்படி எடுக்கணும். 0 டிகிரியில் ஆருடம் இருக்குன்னு வச்சுக்கணும். இப்ப 0 டிகிரியில் ஆருடம் இருக்கிறது சிம்மத்தில். இதுக்கடுத்து கவிப்பு வேணும். அப்ப கவிப்பு வேணும்ங்கிறது எப்படி எடுத்திருக்காங்கன்னா சூரியன் வீதி அப்படின்னு பிரிச்சுக்காங்க. சூரிய வீதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூரியன் 12 ராசிகளில் சுத்துறதுனாலதான் மாதங்கள் உருவாகிறது. சூரியன் ஒவ்வொரு டிகிரிக்கு ஒரு நாளாக நகர்ந்து 30 டிகிரி ஒவ்வொரு மாசமாக கடந்து வருகிறது. மேசத்தை சித்திரை மாசம் சூரியன் இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த 4 மாதங்களாக பிரிச்சாங்க. வீதிய 3 வீதியா பிரிச்சாங்க. அது மேச வீதி, ரிஷப வீதி, மிதுன வீதின்னு பிரிச்சாங்க. அப்படி பிரிக்கும் போது ரிஷபத்திலிருந்து ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 மேச வீதியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த 4 மாதத்தில் இப்ப 12 கட்டம் போட்டுக்காங்க பாருங்க. 12 கட்டம் போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு ரிஷபத்தில் சூரிய வீதி, மிதுனத்தில் சூரிய வீதி, கடகத்தில் சூரிய வீதி, சிம்மத்தில் சூரிய வீதி. அப்ப அடுத்து கன்னியில் ரிஷப வீதி, துலாமில் ரிஷப வீதி. அடுத்து மேல போங்க. மீனத்தில் ரிஷப வீதி, மேசத்தில் ரிஷப வீதி எழுதிக்கங்க. மீதி வாங்க. மீத வந்தோம்னா கன்னியும் துலாமும் எழுதிட்டோம். அடுத்து விருச்சகம் மிதுன வீதி, தனுசு மிதுன வீதி, மகரம் மிதுன வீதி, கும்பம் மிதுன வீதி. இப்ப சூரியன் எந்த வீதியில் எந்த மாசத்தில் இருக்காருன்னு நமக்கு தெரியணும். அப்ப இருந்தா தான் கவிப்பு கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாருங்க, கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா இப்ப சூரியன் எந்த வீதியில இருக்கார் அப்படின்னா ஆடி மாசம் இருக்கிறதுனால மேச வீதியில் உள்ளார். அப்படின்னா இப்ப என்ன செய்யணும்னா ஆருடத்தில் இருந்து கவிப்பு கண்டுபிடிக்கிற சூத்திரத்தை பாருங்க. ஆருடத்தில் இருந்து நம்ம ஆருடம் எங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? சிம்மத்துல வச்சிருக்கோம். ஆருடத்தில் இருந்து மேசம் என்ற வீதி வரை, மேசம் டிக் அடிக்குங்க. சூரியன் மேச வீதியில் இருப்பதனால மேச
மேசம்ங்கிறது வேற. சிம்மத்தில இருந்து 1 2 3 4 எண்ணி போனா மேசம் 9 வருகிறது. மேசம் எப்படி? சிம்மம் 1 கன்னி 2 இப்படியே எண்ணி போனோம்னா வீதி வர மேசவரம் போனோம்னா 9 வந்துருச்சு. இந்த 9ஐ உதயம் என்ற தனுசிலிருந்து அப்படியே 9ஆ போட்டு போனோம்னா எங்க வரும்? சிம்மத்துக்குத்தான் வரும். அப்ப சிம்மத்துக்கே கவிப்பு வந்து விழுகும். இது கவிப்பை கண்டுபிடித்தார். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? உதய கண்டுபிடிச்சிட்டோம், ஆரோட கண்டுபிடிச்சிட்டோம், கவிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், ஜாம கிரகத்தையும் போட்டுட்டோம். நம்ம பலன் சொல்ல தேவையான விஷயம் என்னன்னா இந்த விஷயம்தான். இது இருந்தா தெளிவாக சொல்லிவிடலாம். இதோட எக்ஸ்ட்ரா எது வச்சிருக்காங்க அப்படின்னா மாந்தி, ராகு காலம், யமகண்டம், இந்த விஷயங்களை எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. இதை இன்னைக்கு நமக்கு என்ன ராகு காலம் ஓடிட்டு இருக்கு, இன்னைக்கு என்ன யமகண்டம் ஓடிட்டு இருக்கோ அந்த ராசியில நம்ம அப்படியே அதை ராகு கால யமகண்டம் போட்டு இன்னைக்கு ராகு காலத்து யமகண்டத்தை அந்த ராசியில போட்டு சூரியன் எந்த டிகிரியில் இருக்கோ, இப்ப கடகத்துல சூரியன் 17 டிகிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 16 17 இருக்காருன்னா அந்த டிகிரியை அப்படி இன்னைக்கு ராகு காலம் எந்த எந்த ராசி கட்டத்தில் ராகு காலம் இருக்கோ அங்கேயே போட்டோம். இது ஒரு மெத்தட். இது ராகு காலம் யமகண்டத்துக்குள்ள மெத்தட். அடுத்து மாந்தி கணிதம்ங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, மாந்தி அப்படின்னாலே இன்னைக்கு என்ன கிழமையோ, இன்னைக்கு என்ன கிழமைன்னு பார்க்கணும். இன்னைக்கு கிழமை, இன்றைய கிழமையில் இருந்து பகல் பொழுது இருந்தா சனி வரை எண்ணணும். அப்படி சனி வரை எண்ணும் போது உதாரணமா சனிக்கிழமை வரை எண்ணுறோம். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை வந்துருச்சு. அப்ப சனி வரை என்ன ஒண்ணுதானே? அப்படின்னா சனி வரை இருந்துச்சுன்னா அதை ஒன்னாவே வச்சுக்கணும். அப்ப அத ஒண்ணுன்னு வந்தா 24ஆல பெருக்கணும். 24ஆல பெருக்குனா 24 தான் வரும். அதுல 12 மைனஸ் பண்ணிட்டா 12 டிகிரி. அப்ப என்ன அர்த்தம்னா சூரியன் உதயத்திலிருந்து 12 டிகிரி, சூரிய உதயத்திலிருந்து 12 டிகிரி மாந்தி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்ப சூரியன் உதயம் எங்க இருந்துச்சு? 17 டிகிரியில இருந்துச்சு. அப்ப 17 டிகிரியில இருந்து 12 டிகிரி பகல் பொழுது இருக்கிறதுனால சூரியன் உதயத்திலிருந்து 12 டிகிரியில் இருக்கிறார். ஏற்கனவே 26 டிகிரி இன்னும் அந்த 12 டிகிரி 17 டிகிரியோட அந்த 12 டிகிரி கூட்டினா அப்ப கடகத்திலேயே மாந்தி வந்துடுவார். 29 டிகிரியில் மாந்திருப்பார் அப்படின்னு பகல் பொழுதுல நம்ம போட்டோம். இரவு பொழுதாக இருந்தால் இன்றைய கிழமையிலிருந்து செவ்வாய் வரை எண்ண வேண்டும். இன்னைக்கு வந்து செவ்வாய் வரை எண்ணும். அப்படி எண்ணும் போது இப்ப உதாரணமாக இன்னைக்கு சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், இப்ப 4ஆல 4 × 24, இப்ப 4 இருக்கு. இந்த 4 × 24 எவ்வளவு வரும்? 4 × 24 இப்ப 4 × 24 எவ்வளவு வருது? 4 80, 4 16, 96 வருது. இந்த 96 12 கழிச்சிடணும். 12 கழிச்சிட்டோம்னா எவ்வளவு வரும்? 184 டிகிரி. இதோட 180 கூட்டிடணும். 180 கூட்டிட்டோம்னா அப்ப சனிக்கிழமைக்கு 264 டிகிரியில் மாந்தி உதயமாவார். அப்ப இந்த 264 இப்ப சூரியன் எந்த டிகிரியில இருக்காரு? மேசத்திலிருந்து போட்டு வந்தா இங்க 17 டிகிரியில இருக்காரு. இப்ப 17 டிகிரியில் இருக்காரு. மேசம் 30, ரிஷபம் 30, மிதுனம் 30, அப்ப 90. அப்ப 107 டிகிரியில் இந்த மாந்தி இந்த சூரியன் இருக்கிறார். அதோட 264 கூட்டணும். 264 107 அப்படி கூட்டினா எவ்வளவு வருதுன்னா 371. 371ங்கிறது நம்ம ராசியினுடைய மொத்த இதே இருக்கிறது 360 தான். அப்ப 360 கழிச்சிட்டோம்னா மீதி எவ்வளவு வருது? 360 என்னன்னா 11 டிகிரி வருது. இந்த 11 டிகிரி மேசத்தில் மாந்தி இரவு பொழுதில் இருப்பார்.
கணித முறை. அப்ப மாந்தி இருந்தா என்ன சொல்லுவியா அப்படின்னா பிரேத தோஷம் அல்லது சிறப்பில்லை. ஒரு கட்டத்தில் மாந்தி இருக்கும்போது அந்த இடத்தை சிறப்பு இல்லைன்னு எழுதணும். மாந்தி இருந்தா அது சிறப்பு இல்லைன்னு எழுதணும். அதே நேரத்தில் இப்ப ராகுவா இருந்தா அது என்ன செய்யுது, உயிர் அந்த அது வந்து உண்மையை மறைக்கிறது. ராகு என்பது உண்மையை மறைக்கிறது, உண்மைக்கு புறம்பானது ராகு. யமகண்டம் என்கிறது உயிர் சிறப்பில்லை அல்லது அந்த உயிர் நமக்கு புரோஜனப்படாது அப்படின்னு இது இதனுடைய விளக்கம். இப்ப இதை நம்ம பூரா கணித முறைகளை போட்டுட்டு நம்ம வச்சிட்டோம்னா இப்ப கேள்வியை அறியணும். கேள்வியை தெரியணும்னா எப்படி தெரியலாம் அப்படின்னா இந்த நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு கேள்வியை நம்ம தெரிவிக்கிறதுக்கு முதல்ல உதயத்தை பார்க்கணும். உதயத்தில் எந்த கோள் உள்ளது, ஒரு வைர விதிகள் இருக்கு. 5 வைர விதிகளாக பிரிச்சிருக்கோம். அதுல முதல் வைர விதி என்னன்னா உதயத்தில் உள்ள கோள் உதயத்தை கடந்தது, உதயத்தை நோக்கி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உதயத்தில் உள்ளது நிகழ்காலத்தை சுட்டி காட்டும். உதயத்தை கடந்து விட்டால் கடந்த கால கேள்வியை சுட்டி காட்டும். உதயத்தை நோக்கி வந்தால் எதிர்காலத்தை சுட்டி காட்டும் அப்படின்னு அர்த்தம். இப்ப மேச உதயம்னு வச்சுக்கிறோமே, மேச உதயம்னா மேசத்துக்குள்ளேயே ஒரு கோள் இருந்துச்சுன்னா அது வந்து நிகழ்கால பிரச்சனை, நிகழ்கால சிந்தனை. மேசத்திலிருந்து மீனத்துல அதே ஜாமக்கோணம் இருக்குன்னா அது வந்து கடந்த கால சிந்தனை அல்லது கடந்த கால பிரச்சனை. அதே இது மிதுனத்துல இருந்தால் அது உதயத்தை நோக்கி வருதுன்னு அர்த்தம். இப்படின்னு நம்ம வைர விதிகள்ல ஒரு விஷயம் இருக்கு. அப்ப உதயத்தில் நம்ம எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னா உதயத்தை நோக்கி ஒரு கிரகம் வருது அல்லது உதயத்தில் ஒரு கோள் இருக்குன்னா அந்த கிரகத்தின் காரகத்துவத்தையும் அந்த கிரகத்தின் பாவத்துவத்தையும் பாவகாரகத்தையும் கிரககாரத்தையும் எடுத்து பலன் சொல்லணும். அந்த கிரகத்தினுடைய குவாலிட்டியை பத்தி தரணும், அதனுடைய தரங்களை பத்தி சொல்லணும். உதயத்துல பாம்பு இருக்குன்னு வச்சுக்கிறோம். உதயத்தில் பாம்பு இருந்தால் ஜாதகர், இந்த இடத்துல ஜாதகர்னு சொல்லக்கூடாது, கேள்வியாளர் தான். கேள்வியாளர் தான். ஒரு விஷயத்தை நாங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம். இது ஜாதகருக்கு வேலையே இல்ல, இது கலிபுருஷ தத்துவம். காலபுருஷ தத்துவம் தான் ஜாதகம். கலிபுருஷ தத்துவங்கிறது ஒரு பிரச்சனையோட வந்திருக்கிறார். பிரச்சனையோட வந்திருக்கிறவரு அவருக்கு பத்தி ஒரு கேள்வி கேட்கலாம், அவர் ரத்த சம்பந்தப்பட்டது கேள்வி கேட்கலாம், அவர் குடும்பம் அவர் பிள்ளைய அவர் ரத்த சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டா மட்டும்தான் அது பதில் சொல்லும். ஊர்ல இருக்கிறவர்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்டா பதில் சொல்லாது. சம்பந்தமில்லாத கேள்வியை கேட்டால் இது பதில் கிடைக்காது. அதனால உதயத்தில் ஒரு கோள் இருக்கும்போது பாம்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குழப்பமான மனநிலையில் முடிவு எடுக்க முடியாத நிலையில் ஜாதகர் இருக்கிறார், கேள்வியாளர் இருக்கிறார். ஜாதகர் இல்ல, கேள்வியாளர் இருக்கிறார் அல்லது அந்த கேள்வியே இருக்கு. இப்ப என்னன்னா அந்த உதயம் என்பது கேள்வி. அடுத்து இதே இந்த பாம்பு அங்க இருக்கும்போது ஒரு கர்ப்ப சம்பந்தமான கேள்வி கேட்டாங்கன்னா குழந்தை சம்பந்தமாக குழந்தை பருப்பு சம்பந்தமாக கேட்டால் குழந்தை நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்ல வேண்டும். ஒரு மாற்றம் சம்பந்தமான கேள்வி கேட்டால் இடமாற்றம், ஒரு வேறு எந்த இடத்துக்காக மாறி போகணும், வெளிநாடு போகணும்னா அந்த இடத்தில் பாம்பு இருந்தால் உறுதியாக உண்டு. போர் போடணும்னா நிச்சயமாக போர் போடலாம். அப்ப வெளிநாடு சம்பந்தமான விஷயத்துக்கு இந்த பாம்பு சப்போர்ட் பண்ணதோ சப்போர்ட் பண்ணுது, போர் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, குழந்தை கர்ப்ப நிச்சயத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இது இல்லை என்றால் வேற கேள்வி கேட்டால் ஒரு குழப்பமான முடிவெடுக்க முடியாது இருக்கிறார். அப்ப உதயத்தில் உள்ளது பாம்பாக இருந்தால் ஜாம கிரகத்தை தான் நாம் இப்ப எடுத்து சொல்லிட்டு இருக்கோம், ஜாமக்கோள். சரி, உதயத்தில் சந்திரன் இருந்தால் சம்பவம் விரைவாக நடைபெறும். சம்பவம் விரைவாக நடைபெறும். இதனுடைய தன்மையை பாருங்க. பாம்புனா குழப்பமா நடக்கும், சந்திரனா இருந்தா விரைவா நடக்கும், செவ்வாய்னா படுவேகமா நடக்கும், ஆனா சண்டை சச்சரவோட முடியும். புதன் இருந்தா திட்டமிட்டபடி நடக்கும், குருவா இருந்தா சுபமா நடக்கும், சுக்கிரனா இருந்தா நம்ம திட்டமிடத்தை விட சிறப்பா நடக்கும், சனியா இருந்தா தாமதமா நடக்கும் அல்லது பொய்யா நடக்கும், ராகா இருந்தா
சுக்கிரன் இருந்தா என்ன சொன்னோம்? இப்ப உதயத்தில் சனி இருந்தால் அது பொய்யாவோட இருக்கலாம். சனின்னா பொய், செவ்வாய்னா புரளி, ராகுனா பெரும்பொய்ன்னு அர்த்தம். செவ்வாய்னா புரளி அப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்படி ஒவ்வொரு கிரகமும் உதயத்தில் இருக்கும்போது அதனுடைய காரகத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதயத்தில் சூரியன் இருந்தால் சீராக நடக்கும், உதயத்தில் செவ்வாய் இருந்தால் வேகமாக நடக்கும். சிறு பிரச்சனைகள் கசகசப்புகள் இருக்கத்தான் செய்யும். இல்லது செவ்வாய் சம்பந்தமான வீடு, திருமண சம்பந்தமானது, செவ்வாய் காரகத்துவமான பூமி சம்பந்தமானது அல்லது இயந்திர சம்பந்தமானது, அப்படி விஷயங்களை பற்றி இவர் கேட்க வந்திருக்கிறார். ரத்த சம்பந்தமான உறவுகள் சம்பந்தப்பட்டு கேட்க வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுக்கணும். குருவா இருந்தா, குரு அப்படின்னா குருவின் காரகத்துவமான குழந்தை பத்தி, பெரும்பணத்தை பத்தி, கல்வியை பத்தி, கல்வி கூடத்தை பத்தி அப்படி கேட்க வந்திருக்கிறார்னு எடுக்கணும். அப்போ உதயத்தில் உள்ள கோளை வைத்து கேள்வியை சொல்லுவார்.